வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் சேதுராமன் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த டெல்லி தேர்தலை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தங்களுடைய முதல் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க. பாஜக இப்போதுதான் வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா தேர்தலிலும் பாஜக அந்த தேர்தல் பட்டியல, வேட்பாளர் பட்டியல முதலாவதாக அறிவிக்கக்கூடிய கட்சியாக இருக்கும். ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுணக்கம் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது உண்மை. அதாவது எப்பொழுதும் முன்கூட்டியே அறிவிப்பாங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்ல ஒவ்வொரு விதமான வியூகங்களை பாஜக அமைக்கிறது. பட் ஓவராலா அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தில்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப லோக்கலைஸ்டா இந்த தேர்தலை அணுக பாக்குறாங்க. முன்ன இருந்ததை விட ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கணும்னு பாஜக இந்த முறை முயற்சி செய்யறாங்க. அதாவது ஒரு லோக்கல் லெவல்ல இருந்து இருக்கிற கேண்டிடேட்ஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்ற கேண்டிடேட்ஸ், அது மேலிடத்துக்கு போய் அவங்க அதுக்கு ஒப்புதல் அளித்து அது பட்டியலா வெளியே வந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு பாக்குறேன். நேத்திக்கு முதற்கட்ட ஒரு 29 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 70 பேர் கொண்ட சட்டசபை உள்ள மாநிலம் டெல்லி. அதுல 29 பேரை முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே அனௌன்ஸ் பண்றாங்க. 70க்கு 70யுமே அனௌன்ஸ் பண்ணதா தெரியுது. காங்கிரஸை பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்தால் பொறுத்த 2-3 கட்ட பட்டியல அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜகவோட முழு பட்டியலும் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சார், இப்போ டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து 2 முக்கியமான வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. ஒருத்தர் ஷீலா தீக்ஷித்தோட மகன் சந்தீப் தீக்ஷித், இன்னொருத்தர் சாஹிப் சிங் வர்மான்னு சொல்லிட்டு பாஜகவில் முதலமைச்சராக இருந்தவர், டெல்லி முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் பர்வேஷ் வர்மாங்கிறவர். இப்படி முக்கியமான தலைவர்கள் போட்டியிடுவதால அரவிந்த் கெஜ்ரிவாலோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த முறை இந்த டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்வீப்பிங்கா இருக்க போவது கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கு தொகுதி அந்த வெற்றி வாய்ப்புகள் மாறுபடும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிறைய கணிப்பாளர்களும் அதே மாதிரிதான் கணிக்கும். அதாவது டெல்லியுடைய வரலாறு பார்த்தோம்னா 1993 வருஷம் முதல்ல அவங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சோ 93ல ஃபர்ஸ்ட் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. மதன்லால் குரானா சிஎம் ஆறாரு. அதுக்கப்புறம் சாஹிப் சிங் வர்மா, இந்த ஜெயின் ஹவாலா விஷயத்தினால அவர் பதவி விலகிறார். சாஹிப் சிங் வர்மா வராரு. சாஹிப் சிங் வர்மா வரும்பொழுது அந்த ஆனியன் கிரைசிஸ் பிரச்சனை வரதுனால அந்த நேரத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் திரும்ப மாற்றப்பட்டாங்க. சோ ஒரே டென்யூவருக்குள்ள 3 முதலமைச்சர்கள் வராங்க. அதுக்கப்புறம் 98ல அவங்களுடைய ஆட்சி முடிவடைகிறது. 92லிருந்து 2013 வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஷீலா தீக்ஷித் சிஎம்ஆ இருக்காங்க. காங்கிரஸின் சார்பாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ 15 வருஷம் அவங்க ரூல் பண்றாங்க. 2013ல தான் முதல்ல ஆம் ஆத்மி கட்சி அவங்க ஆட்சிக்கு வராங்க, அதுவும் காங்கிரஸின் உதவியோடு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு அல்பாயுசிலேயே அந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடுகிறது. 2015, 2020 2 டேர்ம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய வெற்றியை பெறார். அதாவது வரலாறு காணாத வெற்றின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 70 தொகுதிகள்ல 67 தொகுதிகளுக்கு முதல் டைம். 2வது தேர்தல்ல 2020ல 70 தொகுதிகளுக்கு 62 இடங்கள் பெறார். காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கிடைக்கல 2 தேர்தலையும். பாஜக முதல் தேர்தல்ல 3 இடங்களும், 2வது தேர்தலில் 8 இடங்களும் பெறாங்க. சோ இது பேக்ரவுண்ட். இந்த முறை பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய தன்னோட லைஃப்லயே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு தேர்தலை சந்திக்கிற மாதிரி நான் பாக்குறேன். புதுதில்லி தொகுதியில அவர் நிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி சந்தீப் தீக்ஷித், ஷீலா தீக்ஷித்துடைய மகன் அவரும், சாஹிப் சிங் வர்மாவோட மகன் பர்வேஷ் வர்மாவும் நிக்கிறார். சோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் தேர்தலாக போகிறது. அண்ட் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கிறதோ அந்த அளவுக்கு பாஜக இதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த புதுதில்லி தொகுதியுடைய
கடந்த கால அதாவது 2015 2020 அந்த ஓட் பர்சன்டேஜ் அந்த மார்ஜின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ இது பிரிட்ஜ் பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அண்ட் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்ராக் ரெக்கார்டு பொதுவாக இந்த சிவிக் கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த போன்ற குடிநீர், கழிப்பிட வசதி, சாலை பிரச்சனை, மின்சாரம், இது போன்ற பலவிதமான அந்த பிரச்சனைகள் வந்து தில்லி மக்களை வந்து வாட்டுகிறது. அதற்கு நடுவுல தான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லோக்கலைஸ்ட் எலெக்ஷன். அண்ட் இந்த மாதிரி சிவிக் கம்யூனிட்டிஸ் பிரச்சனையினால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த முறை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சார், நீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அது அரவிந்த் கெஜ்ரிவாலோட தொகுதி நிலவரமா வச்சுக்கிட்டா கூட அவங்க கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகளிருக்கான தொகை அப்படிங்கிறது வந்து பாஜக ஏற்கனவே தந்ததுதான். மற்ற மாநிலங்கள்ல 2100 வரைக்கும் தரப்போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து டெல்லி மக்களை வந்து கவர்வதற்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல வெற்றி வாய்ப்பு வழக்கம் போல ஆம் ஆத்மி நோக்கி செல்லாதா? இல்ல, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு தேர்தலிலும் வருகிறது. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து தமிழ்நாடு தான் முன்னோடிங்கிறாங்க, சில பேர் மத்திய பிரதேஷ்ங்கிறாங்க. ஆக்சுவலி இது ஆரம்பிக்கப்பட்டது ராஜஸ்தான்ல, பாமாஷா யோஜனான்னு சொல்லிட்டு 2015 வருடம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆரம்பிச்சதா எனக்கு நினைவு. சோ அப்பதான் முதல்ல அது ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது விஸ்தரிக்கப்பட்டது, பல பேருக்கு அது கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு எல்லாருக்கும். சோ இதுல டெல்லிக்கும் பாக்கி மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிரால அறிவிச்சாங்க இந்த லாட்லி பெஹன் யோஜனா அப்படிங்கறத அறிவிச்சு அதற்கு ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு இது கொடுக்கவும் பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 சைக்கிள் முடிச்சுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு போகும்போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. சரி, இந்த அரசாங்கம், அதாவது ஷிண்டே அரசாங்கமோ இல்லது பாஜக அரசாங்கமோ வந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில அந்த ஒரு திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. அது வந்து தேர்தலிலும் எதிரொலித்தது. ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். தேர்தல்ல, மகாராஷ்டிரா தேர்தல்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் உண்டு, அதில் இதுவும் ஒரு காரணம். மத்திய பிரதேசிலும் அதே போல் நடந்தது. 2023 வருடத்திற்கு முன்பு சிவராஜ் சிங் சௌஹான் அவர் ரோல் அவுட் பண்ண ஸ்கீம்ஸும் பல கட்டங்களாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கும் வந்து இது போய் சென்று அடைந்தது. அதனுடைய வெளிப்பாடு தேர்தலிலும் எதிரொலித்தது. சத்தீஸ்கர்ல பாஜக அறிவித்தது, அந்த மாதிரி நேம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பாஜக எதிர்கட்சி, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒடிஷாவிலும் சுபத்ரா யோஜனா அப்படின்னு இந்த பெண்களுக்கு உதவித்தொகை திட்டம் வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கிற போது அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரும்போது இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. தில்லியில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி சொல்றாங்க இப்பதான் நாங்க பேரெல்லாம் எடுக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சோ ஆட்சியில இருக்கிறவங்க இது முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ரோல் அவுட் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. ஆட்சியில 10 வருஷம் இருந்துட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த டென்யூர்ல பண்றோம் அப்படிங்கும் போது அந்த அறிவிப்பின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தில்லிங்கிறது ஒரு மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம், தேசிய தலைநகராக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. சோ அதற்குண்டான பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அளவான பட்ஜெட் தான் இருக்கு. இந்த அறிவிப்பு சொன்ன உடனேயே அங்க இருக்கிற ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே ரோல் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து இந்த பெயர்களை, அந்த குறிப்புகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேர்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சி ரீதியா இதை பண்றாங்க. இதுல என்ன ஒரு இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல இவர்களுடைய அறிவிப்பு என்ன, எந்த அளவுக்கு இவங்க செஞ்சிருக்காங்க, எந்த அளவு செய்ய முடியும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும். அண்ட் ஓட்டர்களுடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகம்.
ஆண் வாக்காளர்கள் மத்தியில பெரிய அதிருப்தி நிலவுது அரவிந்த் கெஜ்ரிவாலோட, எஸ்பெஷலி இந்த சிவிக் கம்யூனிட்டிஸ் ப்ராப்ளம். இதே பிரச்சனை பெண்களுக்கும் உண்டு. பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த முறை வெற்றி பெறுவது சற்று சிரமமான காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சார், நீங்களே சொன்னீங்க, இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட பாஜக இந்த மாதிரியான திட்டத்தை அறிவிச்சு வெற்றியை நோக்கி சென்றார்கள். டெல்லியில ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வருது. ஏன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி விஷயத்த செய்வாருங்கிறது அவங்க கண்டிப்பா ஸ்மெல் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிற சூழல்ல இத அவங்களும் நாங்க நிச்சயமா செய்வோம், அவரை மாதிரி இவ்வளவு தொகை தருவோம்லாம் சொல்லாம நிச்சயமா செய்வோன்ற அவங்க ஒரு நம்பிக்கை ஊட்டியிருந்தாங்கன்னா, சிவிக் ப்ராப்ளம்ஸையும் நீங்க சொன்ன மாதிரி அதையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது மக்களை ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இன்னும் அந்த அறிவிப்பு பாஜக சைட்ல இருந்து அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இன்னும் அனௌன்ஸ் ஆகல. அதனால நம்ம அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ பாஜக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநில தேர்தலுக்கு ஏற்றாற் போல சில அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். சோ இந்த முறை இன்னும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பட்டியலே இப்போதுதான் வெளியில வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல அந்த வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு இந்த தேர்தல் வாக்குறுதியும் அனௌன்ஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இந்த தேர்தல் அவங்க எப்படி அணுகுறாங்க? பிரதமர் மோடி இப்போ 2 நாளா அவருடைய பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கிறார். முதல்ல அவர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1165 நினைக்கிறேன், 1100 இல்ல 1600 சரியா நினைவில்லை, அந்த எண்ணிக்கை உள்ள அங்க இருக்கிற அந்த குடிசை வாழ் மக்களுக்கு ஒரு பில்டிங், ஒரு பிளாட் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டி கொடுத்து, அது ஸ்வபிமான் அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது சுயமரியாதை அபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற அந்த பேர்ல அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ளது. அதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் போல அவங்க பணம் கட்டினா போதும் தவணை முறையில. அது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அந்த 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த வீடுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 1600 பேருக்கு அந்த வீடுகள் கொடுக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றிருக்காரு. அதே மாதிரி இப்போ ஒரு மெட்ரோ திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு. சோ பாஜக சைட்ல இருந்து அவங்களுடைய பிளான் என்னவா இருக்குன்னு நான் பாக்குறேன். நாங்க ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம், அதை நாங்க நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். வேற ஆம் ஆத்மி கட்சி அனௌன்ஸ்மெண்டோட இருக்கே தவிர அவங்களால நிறைவேற்ற முடியல. குறிப்பாக அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பில், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல குறைச்சிருக்காங்க, பாக்கி இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதோட காம்பன்சேட் பண்ற அளவுல அதிகமான மின்சார கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு அதிருப்திக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடிநீர், அவங்க ஒவ்வொருத்தரும் எதை வேணாலும் மன்னிப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள வர குடிநீர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிறத்துல வருது. ஒரு நாளைக்கு பச்சை கலர்ல வருது, ஒரு நாளைக்கு மஞ்சள் கலர்ல வருது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரே டெல்லியில மக்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த டேங்கர் மாஃபியால அவங்க அதிக பணங்களை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயும் ஜல்ஜீவன் திட்டம் நிறைவேற்றி இருக்க போகுது. கிராமங்கள் வரைக்கும் அந்த ஜல்ஜீவனுடைய திட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரானது நாட்டுடைய தலைநகரத்திலேயே இந்த பிரச்சனை வருது. அப்படிங்கும் போது 10 வருஷமா இவங்க இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை. சோ இதுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. மூணாவது பாத்தீங்கன்னா இப்போ ஊழல். இந்த சீஷ் மஹால் அப்படிங்கிற பேர்ல ஆம் ஆத்மி கட்சி ஒரு பங்களாவை எழுப்பி, அவர் கெஜ்ரிவாலோட பங்களாவை எழுப்பி அதற்கு பலவிதமான பணங்களை அதுல செலவிட்டிருக்காங்க. ஏன்னா வரும்போதே என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாரோ ஒவ்வொரு வாக்குறுதிகளாக அதை பார்த்து பார்த்து மீறி கொண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அண்ணா ஹசாரேயுடைய அந்த இயக்கம், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான அந்த இயக்கத்தை சேர்ந்து நடத்தினவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னாங்க, நாங்க அரசியல்லயே வரமாட்டோம் அப்படின்னு, அரசியலுக்கு வந்தார். எலெக்ஷன்லயே நிக்க மாட்டோம் அப்படின்னு எலெக்ஷன்ல நின்றார். காங்கிரஸின் பாஜகவுடைய ஆதரவை பெறமாட்டோம், ஒருவேளை எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நாங்க எதிர்கட்சியா தான் உட்காருவோம் அப்படின்னு 2013 அவருடைய முதல் தேர்தலையே 8 மெம்பர் காங்கிரஸ் உடைய சப்போர்ட்டை வாங்கிட்டு தான் ஆட்சியில உட்கார்ந்தார். ஷீலா தீட்சித்தோட ஊழலை கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் இன்னி வரைக்கும் ஷீலா தீட்சித் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வரைக்கும் சொல்லவும் இல்லை. அவங்க இறந்தே போயிட்டாங்க.
சோ ஷீலா தீக்ஷித் அன்றைய நேரத்துல முதலமைச்சரா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு எதிரான ஊழலை கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் எதுவுமே பண்ணல. இதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடைய அரசியல் ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேர்தலுடைய வாக்குறுதி விஷயங்களாக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் அவர் சொல்றாரோ அதற்கு நேர் எதிராக அவர் நடந்து கொண்டிருக்கார். இதை ஒரு டேர்ம் 2 டேர்ம்ல மக்கள் பார்த்தாங்க, டெல்லி மக்கள் பார்த்தாங்க. இதை தொடர்ந்து மக்கள் பார்ப்பதற்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டே டு டே பிரச்சனைகள் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அன்றாட பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மக்கள் எய்தர் காங்கிரஸ் ஆர் பாஜக. எப்படி இந்த தேர்தலை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு தெலுங்கானால 2023 தேர்தல் நடந்தது. சோ அப்ப மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அப்ப பாஜக வரும் என்று நினைத்தார்கள். ஆனா பாஜக அதுக்கு தயாரா இல்லை. அப்படிங்கிற போது அந்த ஓட்டுகள் அப்படியே காங்கிரஸ்க்கு போச்சு. சோ ஒரு வெறுப்பின் அடிப்படையிலான ஒரு வாக்கு. சோ அதனுடைய வீரியம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த தேர்தலை நான் பாக்குறேன். நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் அப்படிதான் பாக்குறாங்க. இது ஒரு ஆங்கர் எலெக்ஷன். சோ இந்த ஆங்கர் எலெக்ஷனுடைய இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், நீங்களே சொன்னீங்க ஆண் வாக்காளர்கள் குறிப்பா ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னு. பெண் வாக்காளர்கள் வேணா அந்த ஸ்கீம்ஸ்க்காக ஓட்டுகளை அளிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்பயுமே நம்பக்கூடிய விஷயம் இந்த மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள். அதை நம்பி இருக்கும் பொழுது அந்த வாக்குகள் மொத்தமாக அவருக்கு விடும் பட்சத்துல அவர் சாதாரணமா 3வது முறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இல்ல, இதுல என்னன்னா, அந்த நீங்க சொல்ற இந்த ஓட் பேங்க் பண்றத கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 தொகுதிகளோடு அந்த அவருடைய ஓட் பேங்க் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருப்பாங்க. சோ அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு பரவலான வாக்குகள் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வாக்குகள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஓட் பேங்க்ஸ் மோஸ்ட்லி. சோ நீங்க சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விழும் பட்சத்தில் கூட அவரால் அதை ஃபுல்லா அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 93, 98, 2003, 2008, 2013, 2015, 20 இவ்வளவு தேர்தல்ல பார்க்கும்போது பாஜக அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒரு 38 அந்த பர்சன்டேஜில் தான் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 40-42% போல இருந்தாங்க. சோ அப்ப பிஎஸ்பி இருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு. சோ பகுஜன் சமாஜ் கட்சி சுருங்கியது, காங்கிரஸோட ஓட்டு பெருமளவு சுருங்கியதும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி 2020 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4% தான். இந்த அளவுக்கு காங்கிரஸ் டோட்டல் ஓட் பர்சன்டேஜ் வெறும் 4% பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்புறம். தமிழ்நாட்டுல தனியா நிக்கிற போது 4 to 5% தான் நின்னாங்க ஓட் பர்சன்டேஜ். டெல்லியிலேயே அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சி 15 வருஷம் அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணிட்டாங்க. சோ மொத்த ஓட்டு பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு போய் விழுந்திருக்கு. ஆனா பாஜக தன்னோட ஓட் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதர்ஸ் அப்படிங்கிற அந்த 3வது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வாக்குகளும் காங்கிரஸ் வாக்குகளும் ஒரு மாற்றத்திற்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்குகளும் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு போய் சேருது. இதுல 3 லோக்சபா தேர்தலை நம்ம பார்த்திருக்கோம். சமீபத்துல 2014, 19, 24 இந்த 3 மக்களவை தேர்தலையும் 7க்கு 7 மக்களவை தொகுதிகளை பாஜகவுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. டெல்லி மக்கள் அதுவும் 50%க்கு மேல ஓட் ஷேர்ல கொடுத்திருக்காங்க. எதுவுமே 40%, 30% கொடுக்கல. 50%க்கு மேல இருக்கிற அந்த ஓட் பர்சன்டேஜ்ல மக்கள் கொடுத்திருக்காங்க பாஜக. அதே அசம்பிளின்னு பாத்தீங்கன்னா 2 தேர்தல் நடந்திருக்கு. 2015 50%க்கு மேல இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜக வாக்காளர்கள் ஆம் ஆத்மிக்கு அசம்பிளியில ஓட்டு போட்டிருக்கணும், அல்லது ஆம் ஆத்மி வாக்காளர்கள் பாஜகவுக்கு மக்களவை தொகுதியில ஓட்டு போட்டிருக்கணும். 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏன்னா 50%க்கு மேல போயிட்டு இருக்காங்கன்னா அவ்வளவு வேரியபிள் இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ
இதுல ஆம் ஆத்மி வாக்காளர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. பாஜகவுடைய வாக்காளர்கள் தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு அசெம்பிளில வாக்கு போடும். அவங்களை மீட்டெடுத்து பாஜகவுக்கு திரும்ப அவங்களை வாக்களிக்க வைப்பதன் மூலமாக பாஜக அந்த ஓட் பர்சன்டேஜ் பிரிட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீரியஸ்னஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி எந்த அளவுக்கு சீரியஸாக இந்த எலெக்ஷன் அணுகுகிறதோ அப்படி அணுகும் பட்சத்தில் தில்லியை வெல்வது ஒரு பெரிய கடினமான வேலை இல்லை. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஹரியானால மோஸ்ட் டைட்டான எலெக்ஷனை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. எல்லாராலும் அந்த எலெக்ஷன்ல தோக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே எலெக்ஷன்ல அண்டை மாநிலமான ஹரியானால பாஜக வெற்றி பெற்று ஒரு பெரிய சாதனையை படைத்து காட்டுங்க. ஏன்னா தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் ஹரியானா மாவட்ட ஒரு ஸ்டேட் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ மகாராஷ்டிராவாவது உங்களுக்கு கூட்டணி இருக்கு, ஹரியானா அப்படி கிடையாது. அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் போலரைஸ்டு எலெக்ஷன், காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எலெக்ஷன். அங்க வந்து ஜாட் மக்கள் வந்து ஜாஸ்தி அவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஸ்பீக்ல இருந்தக்கூடிய அந்த நேரத்துல நடக்கிற எலெக்ஷன். இவ்வளவு விஷயம் இருந்தும் பாஜகவால செஞ்சிருக்க முடியுதுன்னா இட் ஷோஸ் சீரியஸ்னஸ். அதே சீரியஸ்னஸ் பாஜக இதில் காட்டியது என்றால் அதற்கு ஆச்சரியப்படுவது. ஏன்னா ஒரு காலத்தில் ஜனசங்கத்தின் கோட்டையாக இருந்தது தில்லி. மதன்லால் குரானாலேருந்து, வி.கே. மல்ஹோத்ராலேருந்து, கேதார்நாத் சஹானிலேருந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ், பிஜேபியில இருந்த ஜெயண்ட்ஸ் அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்டேட்டை வந்து வளர்த்தாங்க, அந்த ஸ்டேட் யூனிட்டை வளர்த்தாங்க. இதே பாத்தீங்கன்னா அத்வானிலேருந்து, வாஜ்பாயிலேருந்து பெரிய அந்த பார்ட்டியுடைய ஸ்ட்ராங் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா தில்லியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. வாஜ்பாய் எல்லாம் 1977ல ஜனதா கட்சி சார்பா தில்லி தொகுதியில தான் நின்று ஜெயிச்சார். சுஷ்மா ஸ்வராஜ் நின்று இருக்காங்க. சோ அருண் ஜேட்லி தன்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து தில்லி ஸ்டூடெண்ட் யூனியன் லீடரா தான் இருந்து அவர் இருந்திருக்காரு. ஹர்ஷவர்தன் மாதிரி லீடர், டாக்டர் ஹர்ஷவர்தன் மாதிரி லீடர்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. சோ இவ்வளவு ஸ்ட்ராங் ஒரு பேக்கிங் இருக்கிற கட்சி தான் பாஜக. ஆனா என்ன ரீசனும் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சீரியஸ்னஸ் அதை காட்டல. வாஜ்பாய் டயத்திலையும் காட்டல, மோடி டயத்திலையுமே காட்டல. சோ அந்த சீரியஸ்னஸ் திரும்ப அவங்களுக்கு வரும் பட்சத்தில் அந்த ஸ்டேட் யூனிட்டை ரிவைவ் பண்றதோ அதன் மூலமாக வெற்றி பெறுவதோ அவ்வளவு கடினமான விஷயமாக இருக்காது என்பது என்னோட அபிப்பிராயம். சார் நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க சீரியஸாவே எடுத்துக்கலையோங்கிறது தான். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக காலூன்றவே முடியாதுன்னு சொன்ன இடங்கள்ல இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கு, குறிப்பா அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க டெல்லியை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையோ அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகம். நீங்க அதை நல்லா இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு, இந்த ஒரு தலைமை இல்லாத ஒரு மாநில கட்சியா இருக்கோ பாஜக. ஏன்னா மற்ற இடங்கள்லாம் ஒரு சிஎம் ஃபேஸ் ஆகவோ இல்லது ஒரு லீட் பண்ணக்கூடிய அளவுல ஒரு தலைவர்கள் இருக்காங்க. ஆனா ஹர்ஷவர்தன் அவர்களுக்கு பிறகு டெல்லி பாஜகல அந்த மாதிரியான ஒரு தலைமை வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒரு காரணமா? இல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில பேர் தலைமை இருக்கும், சில இடத்துல தலைமை இருக்காது. இப்போ ஒரிசால பாஜக வெற்றி பெற்றாங்க, தலைமையே இல்லாம தான் வெற்றி பெற்றாங்க. நிச்சயமா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தலைமையை தேடி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மாஞ்சி அவரை வந்து கொடுத்திருக்காங்க. சத்தீஸ்கர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் விஷ்ணுதேவ் சாய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. ராஜஸ்தான்ல போய் இந்த தடவை ஜெயிச்சாங்களே 2023ல, ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் தான். வசுந்தரா ராஜையை ப்ரொஜெக்ட் பண்ணல. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப பஜன்லால் சர்மாவை சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஒரு சில தொகுதிகள், ஒரு சில மாநிலங்கள்ல அவங்க தலைமைக்கு கீழே அவங்க போறாங்க. இப்ப நயாப் சைனியை தான் வந்து ஹரியானால வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க. மகாராஷ்டிரால யார் முதலமைச்சர்னே அவங்க மென்ஷன் பண்ணல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அது இருக்கக்கூடிய பெரிய கட்சிக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பிளானா இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. தில்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக இதுவரை முதலமைச்சர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. 93ல மதன்லால் குரானா ப்ரொஜெக்ட் ஆனாங்க, 98ல வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ப்ரொஜெக்ட் ஆனாங்க, 2003ல திரும்ப மதன்லால் குரானா ப்ரொஜெக்ட் ஆனாங்க, 2008ல வி.கே. மல்ஹோத்ரா ப்ரொஜெக்ட் ஆனாங்க, 2013ல ஹர்ஷவர்தன் ப்ரொஜெக்ட் ஆனாங்க, 2015ல ஆள் இல்லாததுனால கிரண் பேடியை கொண்டு வந்தாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 2015ல வந்து இப்ப இருக்கிற அவருடைய மனோஜ் திவாரி, அவர் தான் வந்து அன்ஆத்தரைஸ்டு சிஎம் கேண்டிடேட்டா அவர் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் தான் இப்ப கட்சி தலைவரா இருந்தார். சோ இந்த முறை அந்த மாதிரி பண்ணல. இந்த முறை மோஸ்ட்லி இங்க வந்து
உங்களோட லிஸ்ட பாத்தீங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இப்ப பர்வேஷ் வர்மா ஒருவேளை வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் சிஎம் ஆகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார் கௌதம், அவர் கரோல்பாக் தொகுதியிலிருந்து அவர் போற்றி போடுறார், ஒரு தலித் முகாம். சோ ஒரு தலித் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவரை சிஎம் ஆக்கலாம், ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் சொல்ல முடியும். இல்லது வேற ஒரு நெக்ஸ்ட் லிஸ்ட் என்ன யாரு வரப்போறாங்கிற அந்த லிஸ்டையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இது வரைக்கும் இந்த லிஸ்ட பொறுத்த வரைக்கும், நான் பாஜகவுடைய லிஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீரேந்திர சச்சிதேவாங்கிறவர், அவர் இப்போ பாஜகவின் மூத்த தலைவர், அவர் திரும்ப களம் காண்கிறாரு. அந்த 8 பேர்ல 4 பேருக்கு திரும்பவும் சீட்டு கொடுத்திருக்காங்க, 2 பழைய எம்பிக்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க, கட்சியில சில சர்வீஸ் பண்ணவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. பாக்கி கட்சியில இருந்து வந்தவங்க, அதாவது காங்கிரஸ் சார்பாகவோ அல்லது ஆம் ஆத்மி கட்சியில இருந்தோ வந்த ஒரு சில பேருக்கு சீட் கொடுத்திருக்காங்க. பழைய எலெக்ஷன்ல நின்று செகண்ட் ரன்னர் அப்பா இருந்தவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி ஒரு கலவையா தான் இருக்கு. சோ இந்த முறை ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் கீழே தான் அவங்க போறாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த ரிசல்ட்டை பொறுத்து அவங்களுடைய சிஎம் எமர்ஜ் ஆவாங்கன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்து கொஞ்சம் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார உத்திகள் எல்லாம் மாத்தினாங்கன்னா கண்டிப்பா பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமா பொறுமையா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பீகுல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.